Hello viewers, welcome to Tips Mathematics. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் கேட்கப்பட்ட கடந்த 5 வருடங்களுக்கான பொதுத்தமிழ் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ வழக்கம் போல் சொல்கிறதாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 2022 ஒரு 100 பொதுத்தமிழ் கேள்வி பார்த்தோம். 2019 வருடம் குரூப் 4 வினாத்தாள்லேருந்து ஒரு 100 பொதுத்தமிழ் கேள்விகள் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 2018 கேட்கப்பட்ட 41வது கேள்வியிலேருந்து 60வது கேள்வி வரை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீடியோலையும் நம்ம 20 கேள்விகள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 240 பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 20 பார்த்துட்டோம்னா 260 கேள்விகள் முடிச்சிடுவோம். ஸோ இந்த சீரீஸில் மொத்தம் வந்து நம்ம 500 பொதுத்தமிழ் கேள்விகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா. ஓகேங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சொல்லை பொருளோடு பொறுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வனப்பு, அடுத்து அடவி, அடுத்து மருங்கு, அதுக்கடுத்து மதுரம். ஸோ வனப்பு அப்படின்னா என்னதுங்க வரும்? அழகு. ஸோ 4ல் வருதா அழகு. அடுத்து அடவி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காடு. மருங்கு அப்படின்னா பக்கம். அடுத்து மதுரம் அப்படின்னா இனிமை. ஸோ இது நமக்கு எப்படிங்க வருது? 4 1 2 3 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நமக்கு கிடைக்கப்பெறுது. ஓகேங்களா. 4 1 2 3. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 1 2 3 தான் நமக்கு சரியானது. ஸோ அடுத்தது இன்றைக்கான செகண்ட் கொஷின், பிழையற்ற வாக்கியம் எது? ஸோ இது எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை வந்து ரீட் அவுட் பண்ணுங்கள். ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு எரர் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் நமக்கு எரராக இருக்குது. என்னங்க எரர்? அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அப்படிங்கிற வித்தியாசம் நமக்கு பள்ளி பாட புத்தகத்திலே வந்து நமக்கு இடம் பெற்றிருக்கு. சரிங்களா. ஸோ தெரியாதவங்க இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓர் அப்படிங்கிற எழுத்து, அந்த வார்த்தை வந்து எந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அவரதுங்கிறது என்னதுங்க உயிரெழுத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஓர் அப்படிங்கிறது வரும். இந்த சுற்றுலான் இருக்கு இல்லையா, அந்த சூ வந்து முதல் எழுத்து என்னது? உயிர்மை எழுத்து. அந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறும். ரொம்ப சிம்பிளுங்க. ஓர் அப்படிங்கிற வார்த்தை உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் இடம்பெறும். ஒரு அப்படிங்கிற வார்த்தை உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் இடம்பெறும். அப்போ என்ன சொன்னேன்? ஆப்ஷன் ஏல இந்த ஒரு இடம் தவறுன்னு சொன்னோன்னா, ஏன்னா இந்த மாவட்டத்தில் அப்படிங்கிறதுல மா அப்படின்னு நமக்கு இடம்பெற்றிருக்கு உயிர்மை எழுத்து. அப்போ முன்னாடி என்ன வந்திருக்கணும்? ஒருன்னு தானே வந்திருக்கணும். இங்கே ஓருன்னு இருக்குது. அப்போது எப்படி வந்திருக்கணும்? ஒரு மாவட்டத்தில், இங்கே அமைச்சருங்கிறது உயிரெழுத்து. அப்போ இந்த ஓருங்கிறது கரெக்டு தான். ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு தவறாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துனால. ஆப்ஷன் பி பாருங்கள், ஒரு மாவட்டத்தில். ஓகே, இது கரெக்டு. ஒரு அமைச்சர்னு வந்துருச்சு. நமக்கு என்ன வந்திருக்கணும்? ஓர் அமைச்சர்னு வந்திருக்கணும். அப்போ இதுவும் தவறானது. அடுத்து பாருங்கள், ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஸோ ஒரு மாவட்டம் ஓர் அமைச்சர் பக்காவாக நமக்கு இடம்பெற்றிருக்கு. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. ஆப்ஷன் டி எதுக்கும் பார்த்துருங்க. ஓர் மாவட்டம்னு இங்கே தப்பாக வந்திருக்கு, இங்கே ஒரு அமைச்சர்னு தப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது இடம்பெறணும். ஓகேங்களா. அடுத்து 3வது கேள்வி, எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர்? ஸோ வந்து எழுவாய் வந்து ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எழுவாயை முதன்மைப்படுத்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து செய்வினை தொடருங்க. ஸோ இங்கே எழுவாயை தானே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இது என்னது? செய்வினை தொடர். கவிதா உரையை படித்தாள் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ கவிதா தான் அந்த உரையை படித்தாள் அப்படிங்கிறது கவிதாவை முதன்மைப்படுத்தி வந்திருக்கு. அப்போ எழுவாயை முதன்மைப்படுத்தி வந்துச்சு அப்படின்னாலே இது என்னதுங்க? செய்வினை தொடர். அந்த வேலையை முதன்மைப்படுத்தி வந்தால் தான் அது செயப்பாட்டு வினை தொடர். ஓகேங்களா. எழுவாய் அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து மீன் பண்ணி வந்தால் செய்வினை, அந்த பர்டிகுலர் ஒர்க்கை மீன் பண்ணி வந்துச்சுன்னா செயப்பாட்டு வினை. ஓகேங்களா. ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அவங்க நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது எழுவாயை முதன்மைப்படுத்தி தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா என்னங்க பின்னாடி வினை வருதுங்க அப்படின்னா எழுவாய் செய்யும் வினை. அப்போ எழுவாய் தான் ஃபஸ்ட்டு, அந்த வேலை வந்து பின்னாடி. ஓகேங்களா. வினை வந்து முடியும் தொடர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வினை வந்து பின்னாடி தான் வரப்போகுது. ஓகேங்களா. அப்போ எழுவாய் தான் ஃபஸ்ட்டு இருக்க போகுது. அந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு இருந்து ஒர்க்கு வந்து செகண்டாக இருந்துச்சுன்னா செய்வினை, ஒர்க்கு ஃபஸ்ட்டு இருந்துட்டு அந்த பர்சன் பின்னாடி இருந்தாங்கன்னா செய்யப்பட்ட வினை. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர். அந்த வினையை கொண்டு முடியுது. அப்போ அந்த ஒர்க்கு பின்னாடி வந்துடுதுங்கிறது கிளியராக தெரியுது. அப்போ இது என்னது? செய்வினை தொடர். அடுத்தது இன்றைக்கான 4th கொஷின், என்றல் நொந்தை யாவையும் நன்று.
ஸோ என்றல் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பாருங்கள், அழ்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது இல்லைங்களா. எல்லாமே வந்து இலக்கண குறிப்பு மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்றல் அழ்த்தல் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது என்னதுங்க, தொழிற்பெயர். ஸோ இது என்னது, தொழிற்பெயர். அடுத்து நுந்தை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருவு. அடுத்து யாவையும் முற்றுமை. அடுத்து நன்று அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு குணத்தை அந்த மாதிரி வந்து குறிக்குது, ஒரு பண்பாடு வந்து குறிக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது குறிப்பால் நம்ம வந்து அறிவோம் இல்லையா. ஸோ அது வந்து குறிப்பு வினைமுற்று. ஸோ இது என்னங்க வருது, தொழிற்பெயர். அடுத்து வந்து மருவுன்னு குறித்தோம், அதுக்கப்புறம் வந்து முற்றுமை குறித்தோம், அதுக்கப்புறம் குறிப்பு வினைமுற்று குறித்தோம். ஸோ 4. அடுத்து எங்கே வருது, 2ங்கிறது வந்து 3ல் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து முற்றுமை, அதுக்கப்புறம் குறிப்பு வினைமுற்று. 4 3 1 2. அடுத்தது இன்றைக்கான 5th கொஷின். உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. ஸோ அப்படிங்கிறது வந்து எப்படிங்க வரும், நடுலையும் வரும், லாஸ்ட்லேயும் வரும். ஓகேங்களா. தாயும் சேயும். ஸோ தாயும் சேயும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எப்படி வருது, இது வந்து இந்த சொற்றொடருக்கான இடையில் வருது, கடைசிலையும் வருது. அதுதான் இடையிலும் இறுதியிலும் இடம்பெறும். ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு. ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செயல்படு பொருள், நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் படிச்சிங்கனாலே தெரியும். செயல்படு பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு 2ஆம் வேற்றுமைக்குள்ளே அந்த பேராகிராஃப்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2ஆம் வேற்றுமை. இந்த சொற்றொடர் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த 2ஆம் வேற்றுமை தொகையில் வந்து 2ஆம் வேற்றுமை உருபு அப்படிங்கிற பேராகிராஃபில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா. 8th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் வந்து எடுத்திங்கனாலே தெரியும். ஐ திங்க் 5வது இயல்னு நினைக்கிறேங்க. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு இந்த லைன் வந்து வந்திருக்கும். அடுத்தது 7வது கொஷின். பின் வருவனவற்றுள் எது உருவகம் அன்று. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா மொழி அமுது. மொழி வந்து அமுது போன்றதுன்னு சொல்லலாம். அடிமலர், மலர் அடி, மலர் போன்ற அடிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் தேன்னா தேன் போன்ற தமிழ் அப்படின்னு வந்து சொல்லலாம். கயற்கண்ணுங்கிறது வந்து கயல் கண்ணுங்கிறது தான் கண்டிப்பாக வரும். கயலுக்கும் கண்ணுக்கும் எந்த உருவகமும் வந்து நமக்கு கிடையாது. ஸோ இது வந்து என்னதுங்க, ஆப்ஷன் டி தான் நமக்கு உருவகம் அல்லாதது. அடுத்து 48வது இன்றைக்கான 8th கொஷின். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடுக்க. ஸோ வந்து என்னது, சீர்மோனை. மோனையில் என்ன கேட்டிருக்காங்க, சீர்மோனை கேட்டிருக்காங்க. அப்போ இது என்னதுங்க, கூலை மோனை. ஓகேங்களா. அடுத்தது 9th ஒன். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது. ஸோ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற புணர்ச்சி விதி எங்கே வந்து செயல்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்றா அப்படிங்கிற சொல்ல தான் நமக்கு அந்த புணர்ச்சி வந்து நிகழ்ந்திருக்கு. அடுத்தது இன்றைக்கான 10th கொஷின். விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குறட்பாவில் காணலாகும் மோனை எது அப்படின்னா மேற்கதுவாய் மோனை. இந்த திருக்குறளில் என்ன வந்திருக்கு அப்படின்னா மேற்கதுவாய் மோனை. ஸோ அடுத்து இன்றைக்கான 11th கொஷின் பார்த்தலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது. ஸோ எதுங்க, சாலத்தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அடுத்தது வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது. ஓமை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இந்த இடத்துல மட்டும்தான் மிகாது, மற்ற எல்லா இடத்துலையும் மிகும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா வல்லினம் மிகும் வல்லினம் மிகாதுன்னு சொல்லிட்டு புது 9th தமிழ் புக்லேயே வந்து நமக்கு டீட்டெயில்டாக எல்லாமே இருக்குங்க. அதை படிச்சிங்க அப்படின்னாலே இது கிளியராக வந்து ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால். அடுத்தது தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாது சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. ஸோ வந்து நிறைய தொகைகள் வந்து இருக்கும். அந்த தொகையில் இப்போ வினைத்தொகை, பண்பு தொகை, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடியது என்னன்னு சொல்லுவோன்னா அன்மொழி தொகை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வந்து சிவப்பு சட்டை சிரித்தார், சிவப்பு பெரிய மீசை பேசினார். ஸோ இந்த மாதிரி வருது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதோட அடிப்படையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை அப்படிங்கிறதுல வந்து வரும். அடுத்தது 53வது கேள்வி இன்றைக்கான 13th கொஷின். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சி.வை. தாமோதரனார். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வியசா மதுரை காஞ்சி தான். ஓகேங்களா. அடுத்தது தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம் வந்து மதுரை.
ஸோ தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு வந்து அழைக்கப்படக்கூடிய நகரம் வந்து மதுரை. அப்போ திண்டுக்கலை வந்து எந்த மாதிரி வந்து அழைக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்தது, உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருங்க? கால்டுவெல். ஓகேங்களா? ஸோ கால்டுவெல் பற்றின கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. பழைய புக்கில் நமக்கு வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குங்க, குறிப்பு மாதிரி இருக்கும், அதில் இருக்கும் பழைய புக்கில். அடுத்து, நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொன்றாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். ரொம்ப முக்கியமானவருங்க பரிதிமார் கலைஞர். அடுத்து இன்றைக்கான 18th கொஸ்டின், கீழ்கண்டவனற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா பழைய 6th புக்கில் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கும். ஸோ கோவன்புத்தூர் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நமக்கு இருக்காது, மித்த எல்லா இடத்துலையுமே நமக்கு இருக்கும். ஸோ பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம் வந்து கோவன்புத்தூர், மற்ற எல்லா இடத்துலையுமே நமக்கு அமைந்திருக்கும். ஸோ இன்றைக்கான 19th கொஸ்டின், இந்த கொஸ்டின் இருக்குது இல்லைங்களா, இதை பற்றின கிளாஸ் வந்து நம்ம நேற்று கிளாஸில் வந்து ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், நம்ம சேனல்லே வந்திருக்குங்க. ஸோ அது எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகுதி ஈயில் வந்து நமக்கு தமிழ் கடிதங்களின் முன்னோடிகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இடம்பெற்றிருப்பாருங்க. இவர் வந்து ஜிஎஸ்ல தான் வருவார்லாம் கிடையாது. ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள், அண்ணா, பெரியார் எல்லாருமே வந்து நம்ம பொதுத்தமிழ் பகுதி ஈயில் வந்து இடம்பெற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கான கிளாஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பகுதி இ அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். அப்படி கண்டுபிடிக்க தெரியலை அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதுமானது. நாங்கள் உங்களுக்கு வேணுங்கிற வீடியோவை நாங்கள் ஷேர் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க. ஸோ நேற்றே நான் சொல்லி கொடுத்துருந்தேன், உத்தராஞ்சல். ஓகேங்களா? அடுத்தது, கண்ணதாசன் படைத்த நாடகம் எது? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? நாடகம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது ராச தண்டனை. ஓகேங்களா? கண்ணதாசன் படைத்த நாடகம் வந்து ராச தண்டனை. ஸோ இன்றைக்கான 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும், கண்டுபிடிக்க தெரில அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக ப்ரைஸ் எல்லாம் கேட்டு ஆஃபர் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட. ஸோ குரூப் 4க்கு மட்டும்தானே டைம் ஆகிடுச்சு அப்படின்லாம் நினைக்காம குரூப் 4க்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ வாங்கி வச்சுக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ்லேயே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.